எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சி 13 அமாவாசை தான் தாண்டும், அதுக்கு மேலே தாண்டாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சார் பார்க்குறீங்க கருத்தை? 2026 வரைக்கும் எத்தனை அமாவாசை இருக்கே கணக்கு போட்டுங்கண்ணே. 2026 தேர்தல் கமிஷன் தேர்தலை டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் எத்தனை அமாவாசை எத்தனை பௌர்ணமி இருக்குது அதை எண்ணிக்கங்க. அதன் பிறகு இந்த ஆட்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதற்கான அறிகுறிகள் மிக தெளிவாக இருக்குது. முதலமைச்சர் மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் இந்த வீதியில் நடந்து பொதுமக்களை சந்திச்சா தெரிஞ்சிடும் மக்கள் எந்த அளவுக்கு இதன் மேல் ஆட்சியின் மீது கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால் இது எத்தனை அமாவாசையோ 2026 தேர்தல் வரும் வரை அத்தனை அமாவாசைக்கு தான் அந்த கட்சி ஆட்சி தாங்க. அரசியலில் நிறந்த எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை என்ற ஒரு வாதம் இருக்குது. அதன் அடிப்படையில் அதிமுக உங்களுக்கான கூட்டணி முடிவுக்கு உங்களோட உரையாடல் தான் முக்கியமான காரணம்னு சொல்லப்பட்டது. இனிமேல் வருகிற 2026 அந்த காயங்கள் அந்த உரையாடல் எல்லாம் மறந்து அப்ப அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டேன் நானே. ஒரு தனி மனிதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தா ஒரு விஷயத்த சொல்றாரு. 5 முறை முதலமைச்சராக இருந்த கட்சி, அண்ணாமலையினுடைய வாய்ஸ் அவ்வளவு பெரிய வாய்ஸ், அதற்காக கூட்டணி முறிக்கிறான்னு யாராவது சொல்லுவாங்களானே? அவர்கள் கூட்டணியை முறிச்சது மைனாரிட்டி ஓட்டு வேண்டும் என்பதற்காக. நான் சொல்ல, பல தலைவர்கள் சொல்றாங்க. மதுரை உட்பட எல்லா தலைவர்களும் அவர்களுக்கு ஒரு சமுதாயத்தினுடைய ஓட்டு வேண்டும். அந்த ஓட்டு வரப்போறதில்லை, அது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படி மாறி இருக்குன்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் மைனாரிட்டியை தாஜா செய்வதற்காக அரசியல் யார் நடத்தினாலும் கூட அது மைனாரிட்டி சகோதரரும் ஆதரிக்க போவது கிடையாது, யாரும் ஆதரிக்க போவது கிடையாது. நாம இருந்தால் இந்துக்களும் ஆதரிப்பாங்க, இஸ்லாமியர்கள் ஆதரிப்பாங்க, கிறிஸ்தவர்கள் ஆதரிப்பாங்க. அதனால் இன்னைக்கு அண்ணாமலை என்ன 10 முறை முதலமைச்சர் இருந்திருக்கிறாரா? அண்ணாமலை சொன்னார், அதனால் நாங்கள் கூட்டணியை முடிச்சோம்னு. அந்த அளவுக்கு அண்ணாமலை பெரிய ஆள் கிடையாது. அதனால் தயவு செய்து யாராவது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்னையும் பெரிய ஆள் ஆக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரு கட்சி மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு மீண்டும் இணைவது இல்லை அப்படிங்கிறத தாண்டி கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுத்திருக்கோம். அறநிலைத்துறை அகற்றுவோம் நாம சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் ஏற்றுக்க போறாங்க கூட்டணிக்கு வர்றவங்க, அதையும் பார்க்கணும். தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை வச்சிருக்கோம். முதல்ல இருந்து சொல்றோம், எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க திராவிட கட்சிகள். ஆனால் நண்பர்களுக்கும் தெரியும், எங்களை பொறுத்தவரை ஒரு தனி பாதையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. 2026 மாற்றத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலால் ஆட்சி மாறுதாங்கண்ணா, இந்த ஒரு தேர்தலால் ஆட்சி மாற போகுதாங்கண்ணா. இந்த ஒரு தேர்தல் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவில் எங்கேயுமே இது போன்ற தேர்தல் அதிகமாக நடக்காது. 2021 தேர்தலுக்கு ஒரு தேர்தல், இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல். 5 வருஷத்துல ஒரு தொகுதியில் மக்கள் 4 முறை ஓட்டு போட்டாங்கன்னா ஜனநாயகத்தின் மீது உங்களுக்கு மரியாதை வருமா வராதாங்கண்ணா? அதே ஒரே குடும்பத்தில் 2 பேர்த்த நிப்பாட்டி எத்தனை முறை மக்களை பார்த்து ஓட்டு கேட்பீங்க? மக்கள் எத்தனை முறை ஓட்டு போடுவாங்க? இப்போ வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் 8 மாதம் 9 மாதம் அவ்வளோதான். அதனால் மக்களுக்கும் தெரியும். இந்த அளவு நீங்கள் வாக்கு சதவீதமே பாருங்கள். ஈரோடு கிழக்கில் மக்கள் எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க? ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு தான் வரும். ஆனால் நியாயப்படி தேர்தல் ஆணையம் இது போன்ற தேர்தல் நடத்தவே கூடாது. இடைத்தேர்தல் நடத்தலாம். இடைத்தேர்தலுக்கு இடைத்தேர்தல் மக்கள் எத்தனை முறை ஓட்டு போடுவாங்கன்னா முதல். இரண்டாவது, நாங்கள் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு தயாராக இருந்தால் இவங்க நேர்மையை நடத்துவாங்களா? அந்த ஆட்சியரை மாற்ற மாட்டாங்க, எஸ்பியை மாற்ற மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதே பட்டியல் அடிச்சது தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் போட்டு காட்டுனீங்க. நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் முறையிட்டோம். மாநில தேர்தல் ஆணையம் முழு கண்ட்ரோலில் இருக்குது, ஆஃபீஸரை வச்சு நடத்துகிறாங்க. அதனால் நேர்மையாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கா? நாங்கள் தேர்தலில் நிற்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக மக்கள் எதற்காக பட்டியலை திரும்ப அடைக்கப்பட வேண்டும்? ஏன்னா முதலமைச்சர் நாங்கள் பட்டியலையே அடைக்கலின்னு சொல்கிறாராங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஒரு வேண்டாத வேலையாக ஈரோடு கிழக்க பார்க்குறோம். 9 மாதத்திற்கான சட்டமன்ற உறுப்பினர், அதில் என்ன பிரயோஜனம் வரப்போகுதுங்க? மாநில அரசு கவர்னர் உங்களுக்கு இடையில ஒற்றுமை இல்லாத காரணத்தினால பெரிதும் பாதிக்கப்படுவது மக்கள் தான் சார். நீங்க எல்லாரும் ஒற்றுமையா போனாதான் மத்திய அரசு நல்லா இருக்கிறாங்க. பிரதமர் இங்கே வந்தவுடன் முதலமைச்சர் போட்டி போட்டு கை குலுக்கிறதுக்கு போட்டி போடுறாரு. அந்த போட்டி எங்க காட்டணும்? ஆரோக்கியமா ஆட்சி நடத்துவதற்கு முதலமைச்சர் காட்டணும். கவர்னர் மீது என்ன தவறு? ஒரு முன்னாள் திமுக அமைச்சர் கவர்னருடைய சட்டையை கிழிப்பேன், பேண்ட்டை கிழிப்பேன், ட்ரௌசரோட நடக்கூடுவேன்னு சொல்றாரு. முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாரா? சத்தியப்பிரமாணம் பண்ணித்தான் அது சத்தியமூர்த்தி அமைச்சர் ஆனாரு. முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாரான்னு? இந்த மாதிரி கவர்னர் மீது ஆபாசமான போஸ்டர் சென்னையில் ஒட்டியிருக்காங்க, திமுகன்னு பேர் போட்டு. ஒருத்தர் மேல் நடவடிக்கை எடுத்தாங்களா? அதனால் இவர்களை பொறுத்தவரை ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று திமுகவுக்கு தெரியவில்லை என்றால் எப்படிங்கன்னா நாம் போய் பஞ்சாயத்து பண்ணுறது? ஆனால் திமுகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை மறைப்பதற்கு கவர்னரை பகடைக்காயாக பயன்படுத்தி அரசியல் செய்து கொண்டார். மீண்டும் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை தான் மதுரை ஃபுல்லாக போஸ்ட் விட்டுட்டாங்க. உங்க கட்சி நிர்வாகிகளும் சொல்றாங்க. சரிங்க, கருத்து என்ன சார்? நான் ஏற்கனவே ஒருக்க சொன்னேங்கண்ணே, இந்த பதவிங்கிறது வெங்காயம்னு சொன்னேன். இதெல்லாம் உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காதுங்கண்ணா.
எதாக இருந்தாலும் தினமும் மக்கள்கிட்ட இருக்கணும், வீதியில் இருக்கணும், மக்கள்கிட்ட பேசணும், அவ்வளோதாங்கண்ணே. மற்றபடி இந்த பதவியெல்லாம் அலங்காரம். நாற்காலி என்ன, நாற்காலியில் யார் அமர்கின்றார்கள் என்பது இப்போ முக்கியம் கிடையாதுங்கண்ணா. யாராக இருந்தாலும் களத்தில் வீதியில் கால் படணும், மக்களோடு மக்களாக இருக்கணும். இன்னைக்கு அரசியலில் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். பொறுப்புகளோ பதவிகளோ எப்பொழுதும் என்னை அடையாளப்படுத்தியது கிடையாது, வருகின்ற காலத்திலும் அது அடையாளப்படுத்த போவது கிடையாது. சாட்டையை கையில் எடுத்த காலகட்டத்திலிருந்து விமர்சனம் தொடருது. கொண்டு வந்த சாட்டை வேற, அவர் அடிச்சுக்கிட்ட சாட்டை வேற. ஒன்று. ரெண்டாவது, பிஜேபிலையும் பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. மதுரையில் கூட ஒரு முக்கிய பிரமும் மாட்டி இருக்கிறாரு. இதற்கெல்லாம் என்ன செய்ய போறாருன்னு கீதா ஜீவன் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர் நல்லா புரிஞ்சுக்கண்ணே. மதுரையை பொறுத்தவரை குறிப்பிட்ட நபர் ஏப்ரல் 2024 காவல்துறை அவர் மேல வழக்கு போடுறாங்க. கோர்ட்டில் அந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். கோர்ட்டில் அந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறது. கோர்ட் 2 பக்கம் கேட்டு அதன் பிறகு காவல்துறை மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க. 3 மாசம் கழிச்சு, 4 மாசம் கழிச்சு. ஏப்ரல் 2024 எங்க இருக்குன்னா இன்னைக்கு ஜனவரி 2025 எங்க இருக்கு? மறுபடியும் காவல்துறை கோர்ட்டுக்கு போய் வழக்கு ஓபன் பண்றாங்க. ஏப்ரல் 2024 காவல்துறையிட்ட எவிடன்ஸ் இல்லை, அதை பார்த்து தான் கோர்ட்டு க்ளோஸ் பண்ணாங்க. இன்னைக்கு காவல்துறை புதுசாக எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, அவங்க என்ன எவிடன்ஸ்ன்னு காட்டட்டும். நான் ஒரு கட்சியின் தலைவராக ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் எஃப்ஐஆரை வச்சு நடவடிக்கை எடுத்துருவோம். ஆனால் இந்த கேஸில் காவல்துறை போட்ட முதல் தகவல் அறிக்கையை கோர்ட் ரத்து செஞ்சிருக்கிறாங்க. அதன் பிறகு 2வது முறை கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கழித்து மறுபடியும் காவல்துறை மறுபடியும் கோர்ட்டில் போய் அந்த கேஸை ரீஓபன் பண்ணுறாங்க. அதன் பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதனால் மாநில தலைவராக நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நான் எவிடன்ஸை பார்க்கணும். நார்மல் கேஸில் நான் பார்க்க மாட்டேனா, பட் இந்த கேஸில் ஏன் பார்க்கணும்னா கோர்ட்டு முதல்ல ரத்து பண்ணி நீ என்ன புதிய எவிடன்ஸை கொண்டு போய் கோர்ட்டில் காமிச்சேன். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் மீது எல்லா இடத்துலையும் நீ கேஸ் போடுற. நீ கேஸ் போடுறேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஆக்ஷன் எடுத்தனாங்கன்னா எத்தனை பேர்த்து மேலே அவங்க கேஸ் போடுறாங்க? அதனால் யாரையும் இங்கே அவர் நல்லவர் கெட்டவர் நான் சொல்லி, அவர் இன்னைக்கு நல்லவர் இந்த பத்திரிகை சந்திப்பில் சொல்ல, கெட்டவர் நான் சொல்ல, அவருக்கு இது போல் நடந்திருக்கிறது என்கின்ற கருத்தை வைக்கிறோம். 2வதுங்கன்னா மதுரை நண்பர்கள் என்னுடைய ஊருக்கு வரணும், எங்கள் கிராமத்துக்கு வரணும். ஒரு ஆண்டும் பழனிக்கு நாங்கள் காவடி எடுப்பதை நீங்கள் பார்க்கணும். கொங்கு பகுதிக்கு வரணும். சாட்டையால் அடித்துக் கொள்கின்ற வழக்கத்தை நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போகிற பேர் அவங்க செருப்பை தூக்குறதுக்கு அசிஸ்டன்ட் வச்சிருக்கிறாங்க. ஆற்ற தாண்டமா அசிஸ்டன்ட் செருப்பை தூக்கணும். ஆனால் நான் செருப்பு போடாமல் ரோட்டில் நடந்து வர்ற காரணம் ஒரு வேள்வி. அதனால் யாருக்காவது திமுக அமைச்சர்களுக்கு முக்கிய தலைவர்களுக்கு சாட்டையின் மீது சந்தேகம் இருந்தால் கோயம்புத்தூரில் என் வீட்டுக்கு விருந்தாளியாக வாங்க, நல்லா காலையில் சாப்பாடு போட்டு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு போட்டு அதே சாட்டையை உங்கள் முன்னாடி கொடுக்குறேன். 2 அடி அடிச்சுக்கங்க. நீங்கள் 6 அடி அடிக்க வேண்டாம், 2 அடி அடிச்சுக்கங்க. அதன் பிறகு யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணுறேன். திமுகவினுடைய எம்எல்ஏக்களுக்கு மேலே சாட்டையின் மீது எனக்கு சந்தேகம் இருக்குன்னா வீட்டுக்கு வாங்க, சாப்பாடு போட்டு அதே இடத்துல சாட்டையை குடிக்கிற 2 அடி மட்டும்தான், 6 அடி இல்லை. அதன் பிறகு உண்மையா பொய்யான்னு நீங்கள் திமுக யார் அடிச்சுக்கிட்டீங்களோ அந்த தலைவர் ஒரு லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. அது மஞ்சியா, அது பஞ்சா, அது பிளாஸ்டிக்கா, அது இதுவா, அது அதுவான்னு எல்லாம் செக் பண்ணிடலாம். அதனால் யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா என் வீட்டுக்கு உணவு சாப்பாடு போட்டு சாட்டையை கொடுத்து உங்கள் முன்னாடி, அந்த சாட்டை என்னுடைய பூஜை அறையில் இருக்குது, சாமி முன்னாடி இருக்குது, 2 அடி அடிச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு பேட்டி கொடுப்பாங்க.